ரொம்ப அற்புதமாக நம்முடைய ரத்தினசாமி ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பேசினார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எனக்கு தான் அடுத்த நேரத்தை என்ன பண்ணுறதுன்னுட்டு தெரியல. என்ன வண்டி ஏற்கனவே லேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து முனைவர் பேராசிரியர் இரா அன்பழகன் அவர்கள். அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய தாளாளர். நீங்கள் எல்லாம் டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க. சுவாமிகிட்ட ரொம்ப அபிமானம் உள்ளவர். எந்த புத்தகத்தை எழுதினாலும் நீங்கள் அன்பழகன்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தீங்களான்னு கேட்பார். இப்போ கடைசியாக எழுதின புத்தகத்தை கூட அவருடைய கல்லூரியிலே சேர்த்து கொண்டு வந்தேன். அவர் அழகாக சொன்னார். காலையில் கேட்டார் எனக்கு எவ்வளோ நிமிஷம் பேசுகிறதுன்னுட்டு. நான் அவர் சொன்ன மாதிரியே சொன்னேன். எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசுகிறேங்க சார், 8:30 நிகழ்ச்சி முடிக்கணும் சார் என்ன. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க என்னார். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். தில்லை திருச்சித்திரக்கூடம் பேராசிரியர் முனைவர் உபய வேதாந்த ஏவிஆர் சுவாமிகள் அவர்களுடைய 90வது திருநட்சத்திர திருவிழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய வைணவ செம்மல் பேராசிரியர் கோகுலாச்சாரி ஐயா அவர்களே, இந்த விழாவின் நாயகராக வீற்றிருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய உபயவேதாந்த ஐயா சுவாமிகள் அவர்களே, இப்பொழுது இந்த மேடையில வீற்றிருந்து வாழ்த்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சான்றோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பேராசிரியர்களே, ஐஏஎஸ் ஆபீசர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறைந்த அளவில் நாம் பேசணுன்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். நேரமின்மை காரணமாக சிதம்பரத்தில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஏவிஆர் சுவாமிகள் வாழுகின்ற காலத்திலே வாழுகின்றோம் என்பதே நமக்கு ஒரு பெருமை என்று நினைக்கிறவன் நான். நம்முடைய கோகுலாச்சாரி சுவாமிகள் பழகின அளவுக்கு நெருங்கி சுவாமிகளிடத்திலே நான் பழகவில்லை. ஆனால் 1972 இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 6 ஆண்டுகள் நான் படித்த போது ஐயா அவர்கள் பொருளாதாரத்துறையிலே பணியாற்றி கொண்டு இருந்தார்கள். உங்களை பற்றி சொல்லுவாங்க. கம்பீரமான ஒரு குரலில் தெளிவான ஒரு பாடத்தை சிறு நேரம் கூட உட்காராமல் நின்றபடியாக நடத்துகின்ற பெரிய பெருமை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை கேட்டிருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இல்லை என்றாலும் என்னை பொறுத்தளவில் ஒரு கடலை கரையிலே நின்று பார்ப்பது போல சுவாமிகள் என்கிற வேத கடலை நான் அந்த கரையிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மலையை அதனுடைய அடிவாரத்திலே இருந்து அண்ணாந்து பார்ப்பது போல வைணவ தத்துவ மலையை நான் அதனுடைய அடிவாரத்திலே இருந்து பார்க்கிறேன். ஒரு ஞான சூரியனை காலை நேரத்திலே பார்ப்பதை போல இந்த வைணவ ஞான சூரியனை நான் காலை நேரத்திலே என் கண்ணால் தரிசிக்கிறேன். அந்த அளவிற்கு மிக உன்னதமான நிலையில இருக்கக்கூடிய சுவாமிகளினுடைய ஒரு திருநட்சத்திர திருவிழாவிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் உள்ளபடியே அது ஒரு பெரிய விஷயம். இதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டு அரங்கம் நடத்துறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆசிரியர் பேருந்து நிறுத்தத்தில் நின்றுகிட்டு இருந்தார். அந்த வழியா ஒரு ஆள் கார் ஓட்டிட்டு போனார். பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட சொல்றார், அதோ கார்ல போறாரே அவர் என் மாணவர்னார். அப்படியா இருந்தா உங்களை நிறுத்தி ஏத்திட்டு போயிருக்கலாமே, ஏத்திட்டு போயிருப்பாரோ பார்த்துருந்தார்.
பார்த்துருந்தா ஏற்றிக்கிட்டு போக மாட்டாரு, ஏற்றி விட்டு போவார் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்க. இதை நான் கற்பனையாக சொல்லலை, என் அனுபவத்திலே பாருங்களேன். ஒரு நாள் பேருந்தில் ஏறினேன். என்னிடத்துல படித்த ஒரு மாணவன் அதில் கண்டக்டர் ஆயிருந்தான். பரவாயில்லையே கண்டக்டர் ஆகிட்டேன்னு பாராட்டினேன். உங்ககிட்டலாம் படித்தா கண்டக்டர் ஆகாமல் பின்ன என்ன கலெக்டர் ஆவா சார் ஆக முடியும், டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காருங்க சார் அப்படின்னு விட்டான். எக்கு தப்பாக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஐயா அவர்கள் நான் பழகவில்லை என்று சொன்னாலும் சுவாமிகளினுடைய ஒரு புத்தகம் ஸ்ரீமன் நாதமுனிகள் வைபவ பிரகாசிகை என்கிற A4 சைஸில் 582 பக்கத்தில் 55 கட்டுரைகளோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் ஒன்றை எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். நான் வந்து வாங்கி இருக்கணும், கொடுத்து அனுப்பினார்கள். நான் இந்த பக்கம் கணக்கு தலைப்பு கணக்கெல்லாம் ஏன் சொல்றேன்னால், நான் அதை படிச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. படிக்காமலே பேசுறவ எவ்வளோ பேர் பேசுறாங்க. படித்தேன், அப்பவே படித்தேன். அது ஐயாவை சுவாமிகளை சந்திக்கிற போது இது ஒரு டீலிட் தீசிஸுக்குரிய நூல் போல இருக்கிறது சுவாமின்னு சொன்னேன். பாராட்டினாங்க. அப்படிதான் சொல்றாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நூல் ஐயா சுவாமிகள் இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா என்ன அது பெரிய ஆற்றல். நாதமுனிகளை பற்றி நாம படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நூலை படித்த பிறகுதான் நாதமுனிகளுடைய முழு பரிமாணத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இவருக்கு சோதனை கொடுக்க விரும்பவில்லை. நாதமுனி சுவாமிகளினுடைய 8 சீடர்களில் மிக முக்கியமான சீடர்கள் 2 பேர். ஒருவர் குருகை காவலப்பர், இன்னொருத்தர் புண்டரீகாட்சர். பிறகு உயக்கொண்டாரா ஆயிட்டார். சரி, இங்க 2 பேரையும் வச்சுட்டு நாதமுனிகள், நான் சொல்லல ஐயா சுவாமி எழுதியிருக்காங்க, கேட்கிறார். பக்தி யோகத்திலே நின்றால் தான் ஒருவன் மாத்திரமே மோட்சமடைய முடியும். தொண்டு செய்வது என்கிற நிலையிலே வந்து இந்த திவ்ய பிரபந்தங்களை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தால் ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்த நிறைவு ஏற்படும். இந்த 2ல எதை யார் விரும்புறீங்கன்னு 2 பேரையும் கேட்டாராம். கேட்டபோது குருகை காவலப்பர் நான் தனியாக இருந்து யோகம் செய்து மோட்சம் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே நீ மோட்சம் பெறுன்னு அவருக்கு அனுமதியை கொடுத்துட்டு நீரும் மோட்சம் அடைய போகிறீரான்னு கேட்டாராம் உய்ய கொண்டார பார்த்து. அவருக்கு பேர் அதுக்கு முன்னாடி புண்டரீகாட்சன் தான். அவரு நான் சேவை செய்ய விரும்புகிறேன். அதுக்கு அவர் சொன்னது, பிணங்கள் கிடக்க மனம் புணர்வார் உண்டோன்னு ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த உலகத்திலே வாழுகிற ஆன்மாக்கள் எல்லாம் நாசமடைந்து கிடக்கிற இந்த நேரத்தில் நான் மட்டும் வீடு வேறு அடைவது என்பது அடுக்குமா? நான் இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று உய்யக்கொண்டார் சுவாமிகள் சொன்னதனாலே அவரை கட்டி தழுவி கொண்டாராம். கட்டி தழுவிக்கொண்டு நாராயணன், நம்மாழ்வார், நான், இங்கே இருக்கிற வைணவர்கள் எல்லாரையும் உய்ய கொண்டாய் நீ, அதனாலே நீ உய்ய கொண்டானாக இருக்கேன்னு சொல்லி அந்த பெயர் வந்தது. அந்த பாரம்பரியம் அப்படியே தொடர்ந்தது. இப்ப எனக்கு ஒண்ணு சொல்றேனே, எனக்கு நாதமுனி சுவாமிகளை நான் பார்த்ததில்லை. ஆனால் ஏவிஆர் சுவாமிகளை பார்க்கிறேன். நாதமுனி சுவாமிகளை பார்க்கிறது போலவே எனக்கு இருக்கிறது. நான் குருகை காவலப்பர் சுவாமிகளை பார்த்ததில்லை. நம்முடைய கோகுலாச்சாரி சுவாமிகளையும் வெங்கடேஷ சுவாமிகளையும் பார்க்கும்போது இவங்களை அப்படித்தான் எனக்கு தோணுகிறது. எப்படி நாதமுனி சுவாமிகள் இட்ட பணியை நம்முடைய உய்யக்கொண்டார் சுவாமிகள் தொடர்ந்து செய்தாரோ, அவர் மணக்கால் நம்பியிடத்தில் ஒப்படைத்து அவர் ஆளவந்தார் ஒப்படைத்து இப்படி தொடர்ந்ததோ, அதுபோல இவர்கள் வழியாக அது இன்னும் தொடர்ந்து செழிக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம், ஒரு வேணவா எனக்கு இருக்கிறது. அதை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவில் இன்னும் நிறைய இருக்கு அந்த நூல்ல இருந்து பேச வேண்டியது. ஆனால் இப்பொழுது அதற்குரிய தருணம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார், இதோட முடிச்சுக்கிறேன். சில பேர் இதோட முடிச்சுக்கிறேன்னு ரொம்ப நேரம் பேசுவாங்க. அப்படி இல்லை, பயப்பட வேண்டாம், இதோட முடிச்சுக்கிறேன். குளப்படியில் நீர் தேங்கினால் குருவி குடிக்கும், வீராணத்தேரியிலே நீர் தேங்கினால் நாடு செழிக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குதிரைய பாதம் வச்ச அந்த குளம்பு அடியில தண்ணி தேங்கினா ஒரு குருவி குடிக்கலாம். ஆனால் அதே தண்ணீர் வீராணத்தேரியிலே தேங்கினால் இந்த நாடு செழிக்கும், மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். இதுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒருவரோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி
இந்த வீராண தேரியிலே இருக்கிற 74 மதகுகளையும் மனதிலே கொண்டு அவர் சொன்னார். அதை ராமானுஜர் பிற்காலத்திலே வந்து 74 மதகுகளை கொண்ட வீராண தேரியிலே தண்ணீர் தேங்கி எப்படி விவசாயத்திற்கு பாய்ந்து மக்களை செழிப்பாக வாழ வைக்கிறதோ அதே போல 74 சிம்மாசனாதிபதிகளை உருவாக்கி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்து தழைக்க செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, அது நடக்கிறது. அது மிகச் சிறப்பாக இனி நடக்கப் போகிறது என்பதற்கு இந்த விழா ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்னோட்டமாக அமைகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.